ஹை ஃப்ரெண்ட்ஸ், 2025க்கான ஆஸ்கர் நாமினேஷன் தொடங்கிருச்சு. அதுக்காக மொத்தம் 6 தமிழ் படங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இந்த 6 படங்கள் எதுலான்னா மகாராஜா, வாழை, கொட்டுக்காளி, தங்கலான், ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அண்ட் ஜமா. பட் இந்தியாவில இருந்தே மொத்தமா ஒரு படத்தை தான் ஆஸ்கருக்கு அனுப்ப முடியுமா? ஸோ இந்த 6 தமிழ் படங்கள் மாதிரியே மற்ற மொழிகள்ல இருந்து மொத்தம் 28 படங்கள் இந்த லிஸ்ட்ல இருந்திருக்கு. ஸோ இந்த 28 படத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு ஃபைனலா லாபட்டா லேடிஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை தான் அபிஷியலா ஆஸ்கருக்கு அனுப்பியிருக்காங்க இந்தியாவில இருந்து. ஸோ இந்த 6 படங்களுமே செலக்ட் ஆகல. இந்த 6 படங்கள்ல நான் மொத்தம் 3 படங்களை பார்த்திருக்கேன். அதாவது மகாராஜா, தங்கலான், ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் இந்த 3 படத்தையும் நான் பார்த்திருக்கேன். இதுல மகாராஜா என்னோட ஃபேவரட். மகாராஜாவை ஆஸ்கருக்கு ரெக்கமெண்ட் பண்ணது கரெக்ட் தான். தென் தங்கலான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆஸ்கருக்கு ஒர்த். ஏன்னா மேக்கிங்கும் கதையும் பயங்கரமா இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் பெருசா எனக்கு ஒர்க் ஆகல. தென் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் நல்லா இருக்கும். பட் ஆனா ஆஸ்கர் அளவுக்கு ஒர்த்தானா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. அண்ட் வாழை படம் இன்னும் பார்க்கல. ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். அண்ட் ஜமா படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதையும் பார்க்கணும். அண்ட் இந்த 6 படங்களை தாண்டி ஆஸ்கருக்கு அனுப்புற அளவுக்கு லாபட்டா லேடிஸ் அப்படின்ற ஹிந்தி படம் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து தான். ஏன்னா படம் சூப்பரா இருக்கும். ரொம்ப அழகான ஒரு எமோஷனல் காமெடி டிராமா. ஆனா இந்த படம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. பயங்கர ஃபீல் குட்டா இருக்கும். அண்ட் IMDbலயும் 8.4 ரேட்டிங் இருக்கு. பட் தமிழ் டப்பிங் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹிந்தியில இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா சார்பா அனுப்பி இருக்கிற இந்த லாபட்டா லேடிஸ் அப்படின்ற ஹிந்தி படம் ஆஸ்கரை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.